மட்டக்களப்பு மற்றும் இலண்டன் அனாமிகா கலை பண்பாட்டு மையம் நடாத்திய அனாமிகா 2024 கலை இலக்கிய கூடலும் நினைவு பேருரையும் இன்று வியாழக்கிழமை 26/12/2024 கல்லடி சன்சைன் கிராண்ட் மண்டபத்தில் இடம்பெற்றது. பேராசிரியர் சாந்தி கேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க தலைவர் சைவ புரவலர் பி ரஞ்சிதமூர்த்தியும், சிறப்பு விருந்தினராக மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கைகள் நிறுவக பணிப்பாளர் பேராசிரியர் புளோரன்ஸ் பாரதி கென்னடியும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பேராசிரியர் கி பார்த்திபராஜாவினால் தெருக்கூத்து ஒரு அறிமுகம் எனும் தலைப்பில் நினைவு பேருரையாற்றினார். இதன்போது பேராசிரியர் கி பார்த்திபராஜாவின் சிகண்டி தெருக்கூத்து அனாமிகா 2024 நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. அத்தோடு நிகழ்வில் கலந்து கொண்ட பிரமுகர்களுக்கு நூலின் சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலைமாமணி கமலா ஞானதாஸ் மற்றும் கலாபூஷணம் தேனூரான் ஆகியோருக்கு தலைக்கோள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் இலக்கிய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் என பல நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இருந்தது. அந்த வகையில் அந்த குழந்தையை பற்றி நான் சொல்லுவேன், பார்த்துக் கொள்ளலாம். அப்படியாக இந்த அவர் இல்லாத போதெல்லாம் இது போன்ற விழாக்களை நடத்துவது, அது மட்டுமல்லாமலுக்கு அந்த வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து இருக்கின்ற இலக்கியவாதிகளின் படைப்புகளை என்பது மண்ணிலே திருவண்ணாமலையிலும் மட்டக்களப்பிலும் வெளியீடு செய்கின்ற இந்த ஒரு பெரும் இலக்கியவாதி என்று சொல்லலாம்.